ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தின் ஓரத்தில் ஒரு மாமரச் செடி மெலிந்து வாடிக்கொண்டிருந்தது. கடும் வெயிலால் அதன் இலைகள் சுருங்கி நான் உயிர் வாழ முடியுமா என்று அழுதது. அதை பார்த்த ஒரு சின்ன காகம் தன் அலகில் தண்ணீரை கொண்டு வந்து தினமும் செடிக்கு ஊற்றியது. நிழல் இல்லாத இடத்தில் தன் சிறிய உடலை விரித்து செடியை காத்தது. நாட்கள் கடந்தன. செடி பெரிய மரமாக வளர்ந்தது. பச்சை இலைகள், இனிய மாம்பழங்கள். காகம் அந்த மரத்தில் கூடு கட்டி 3 அழகான முட்டைகளை இட்டது. ஒரு நாள் திடீரென்று அந்த வழியாக ஒரு கனரக வாகனம் வந்தது. காகம் சத்தமிட்டு எச்சரித்தது. ஆனால் யாரும் கேட்கவில்லை. வாகனம் மரத்தில் மோதி மரம் முறிந்து விழுந்தது. கூடும் முட்டைகளும் கீழே விழுந்தன. காகம் கதறி அழுதது. நான் காத்தது எல்லாம் வீணா என்று. ஆனால் மறுநாள் காலை மண்ணின் அடியிலிருந்து ஒரு சின்ன பச்சை முளை வெளிப்பட்டது. அதே மாமரத்தின் புதிய வாழ்க்கை. அதை பார்த்த காகம் அழுதாலும் இந்த முறை வேறு விதமாக அழுதது. நம்பிக்கையின் கண்ணீர். அன்பு ஒருபோதும் அழியாது, அது மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டே அந்த முளையை பாதுகாத்தது. கதை சொல்லும் கருத்து என்னவென்றால், அன்பும் முயற்சியும் அழிந்தாலும் அதிலிருந்து பிறக்கும் நம்பிக்கை எப்போதும் வாழும் என்பதே. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.